இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிறார் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேமுதிக இந்த கூட்டணியில் வந்ததுலேருந்து அது பற்றியான பேச்சுகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இத்தனை சீட்டு தருவாங்க, அத்தனை சீட்டு தருவாங்க, இவர் போட்டிடுவார், அவர் போட்டிடுவார். எடப்பாடி ஏமாந்துட்டார், டென்ஷன் ஆகிட்டார். இதுக்கு மேலே அமித்ஷா அதிகபட்ச கோபத்தில் இருக்கிறாரு. இது கூட பேசி முடிக்க முடியல அவங்களால. இதெல்லாம் என்ன நீங்களாம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க அப்படின்னு அமித்ஷா வேறு கோபத்தில் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு டாக்கு அதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதற்கிடையில் பிரேமலதா பேசும்பொழுது நானும் போட்டிடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நேத்திக்கு இவர் சுதீஷ் சேலம் போயிருக்கிறப்ப அங்கே செய்தியாளர் சந்திக்கிறப்ப நீங்கள் ஏற்கனவே நம்ம நேர்காணலில் சொல்லியிருந்தீங்க ராஜ்யசபா சீட்டுன்னு. நாங்கள் அதேமாரி அவர் சொல்கிறாரு ராஜ்யசபா சீட்டும் கேட்டிருக்கிறோம், அது குறித்தும் பேசியிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. திமுக கூட்டணி போனதுக்கப்புறம் அரசியல் களத்தில் பேசுகிறவங்கள எப்படி பார்க்குறீங்க? அந்த பேசு பொருள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, திமுக கூட்டணிக்கு வந்தது அதிமுக தரப்புக்கு ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கிறது. குறிப்பா பாஜக தரப்புக்கு ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கிறது. பாஜக எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னு சொன்னா, ஜக்கி வாசுதேவினுடைய சிவராத்திரி விழாவில் SP வேலுமணியும் பிரேமலதா அம்மையாரும் ஒன்றாக பங்கேற்றார்கள். அங்கே கூட கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகத்தான் செய்திகள் வந்தன. அப்போ கடைசி நொடி வரை பாஜக தேமுதிக தங்களுடைய கூட்டணிக்கு வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தது. அந்த எண்ணத்தில் மண்ணை அள்ளி போட்டுவிட்டு அண்ணா அறிவாலயத்தின் வாசலில் நின்று கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார் பிரேமலதா அம்மையார். அப்போ இயல்பாகவே ஒரு வருத்தமும் ஒரு சங்கட்டமும் இருக்கத்தானே செய்யும். உறுதியாக நம்முடைய கூட்டணிக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒருவர் கடைசி நேரத்தில் வராமல் அங்கே போய் நிற்கிறார் அப்படிங்கிற செய்தியை பாஜகவால ஏற்க முடியல. எடப்பாடி பழனிசாமி ஒரு வகையில மகிழ்ச்சி அடைகிறாருன்னு தான் வெளியில் வரக்கூடிய செய்திகள். ஏன்னா மாநிலங்களவை சீட்டு ஒண்ணு தப்பிடுச்சு. இல்லைன்னா GK வாசனுக்கு ஏற்கனவே ஒரு மாநிலங்களவையை பாஜக அழுத்தம் கொடுக்க சொன்னதை போல இந்த முறை தேமுதிகவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருவாங்க. அப்படித்தான் பேச்சுவார்த்தைகள் மேல நடக்குது. அதற்குண்டான சூழல்கள் மெல்ல கனிந்து வந்தால் என்ன செய்வது என்று செய்வதறியாத நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்க பேசும்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு வகையில் மகிழ்ச்சியில் இருந்தார் அந்த ராஜ்யசபா சீட்டு விஷயத்துல சொல்றீங்க. நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். இதுல அந்த தேர்தலில் களத்துல அவங்களுக்கு ஆதரவு வேணும் அப்படின்னு நினைக்கலையா அவரு? இல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாக தெரியும் நாம முதலமைச்சர் ஆக போறது இல்லைன்னு. நான் அதை தான் சொல்ல நீங்க இடைமறிச்சிட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவருக்கு தான் போட்டியிடுறாரு. வெளியில் சொல்வதுதான் நான் முதலமைச்சர் வேட்பாளர், அதிமுக அரியணை ஏறும், ஆட்சி அமைக்கும்னு. அவருக்கு நன்றாக தெரியும் எதிர்கட்சி தலைவர் பொறுப்பை தக்க வைத்துக் கொள்வதற்குத்தான் நாம இந்த களத்துல நிக்கிறோம்னு சொல்லி. இப்ப அவர் கட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் எப்போதும் செய்து கொண்டே இருப்பார். உங்களுக்கு OPSக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான அந்த யுத்தம் தொடங்குது இல்ல, அதனுடைய துவக்க புள்ளிய மாநிலங்களவை தேர்தல் தான் சார். தர்மருக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்றாரு. இணை ஒருங்கிணைப்பாளருக்கு ஒரு இடமும் ஒருங்கிணைப்பாளருக்கு ஒரு இடமும் என்று பேச்சுவார்த்தை. இல்ல, நான் தான் 2 சீட்டும் கொடுப்பேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இதுலதான் பிரச்சனை துவங்குது. ஏன் 2 சீட்டு கொடுக்கணுங்கிறாரு? தர்மர் யார்? வெளியாளா? திமுகவா காங்கிரஸா? இல்ல, அவர் அதிமுக காரர் தானே. தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பதன் மூலமாக தன்னுடைய செல்வாக்கை கட்சியில் இன்னும் கொஞ்சம் உயர்த்தி கொள்ள முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி நம்புறாரு. அதை செய்துகிட்டே வராரு தொடர்ச்சியாக. தனக்கு யாரெல்லாம் வேண்டியவர்களோ அவர்களுக்கெல்லாம் பொறுப்பு, தனக்கு யாரெல்லாம் துணை நிற்பார்கள் என்று அவர் கருதுகிறாரோ அவர்களுக்கெல்லாம் அதிகார பொறுப்பு, இப்படி எல்லாவற்றையும் செய்துகிட்டே வராரு. இப்ப இந்த மாநிலங்களவை இடம் 2 தான் இருக்கு. அந்த 2 இடத்துல ஒண்ணு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பிரிவாக இருக்கிற அன்புமணி ராமதாஸுக்கு பேசப்படுவதாக ஒரு செய்தி இருக்கு. அது உண்மையா என்பது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஒருவேளை அப்படி அன்புமணி ராமதாஸுக்கு கொடுப்பதாக சொல்லப்பட்டால் நீங்க இன்னும் ஒரே ஒரு சீட்டு தானே இருக்கு. அப்ப அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பையே பெறாமல் எல்லாத்தையும் கூட்டணிக்கு பங்கு வைக்க முடியுமா? அதனால அவர் இந்த தேர்தலில் நாம இந்த நிலையைத்தான் அடைய போறோம். தேமுதிக வந்தாலும் இதான் நிலைமை, தேமுதிக வரலனாலும் இதான் நிலைமை. என்ன அதிகபட்சம் 3 சீட்டு 2 சீட்ல வெற்றி தோல்வி வேறு விதமாக நிர்ணயிக்கப்படலாமே தவிர நாம அரியணை ஏறப்போவதில்லைன்னு உறுதியாக எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். குறைந்தபட்சம் கட்சியில தன்னுடைய ஆதரவாளருக்கு ஒரு மாநிலங்களவை பொறுப்பை கொடுத்துட்டோமே, கொடுப்பதற்கான சூழல் வந்துருச்சுன்ற மகிழ்ச்சியில அவர் இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா
அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இந்த தேர்தல் வியூகத்துல சந்திச்சிருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது பாரதிய ஜனதா கட்சி தான். அந்த கணக்கு தப்பாகல. கரெக்டா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பிரிவு பாக்கெட் ஆகி அதிமுக பாஜக கூட்டணியில இணைந்தது. தினகரனோடு பேச்சுவார்த்தை நடத்தியது பாஜக தான். அந்த கணக்கும் தவறல. தினகரன் வரவே மாட்டார், கல்லாப்பட்டி சிங்காரம் எல்லாம் சொல்லி விமர்சனம் வச்சுட்டாரு. இனிமே தினகரனும் அதிமுகவும் ஒன்னா சேர்றதுங்கிறது அது நடக்காத காரியம்னு எல்லாரும் சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமியே அது நடக்காதுன்னு தான் இருந்தாரு. ஆனாலும் அந்த கணக்கையெல்லாம் பொய்யாக்கி பாஜக தினகரனை கொண்டு இந்த கூட்டணியில சேர்த்தது மட்டுமல்லாம 2 பேரும் இணக்கமா இருக்கிறது மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு இணக்கமா இருக்காங்களா இல்லையாங்கிறது வேற. இணக்கமா இருக்கிறது மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி இருக்காங்க. அப்போ அவர்களுடைய கணக்கு பொய்த்து போனது தேமுதிக விவகாரத்தில் மட்டும்தான். தேமுதிக விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி எடுத்த எல்லா முயற்சியும் தோல்வியை தழுவிடுச்சு அப்படிங்கிறத பாரதிய ஜனதா கட்சியால ஏற்க முடியல. எனவே பாரதிய ஜனதா கட்சி கடுமையான அதிருப்தியில் இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். இந்த தேமுதிக விவகாரம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறப்ப அடுத்த நாள் ஓபிஎஸ் முதலமைச்சரை சந்தித்தது, அந்த விஷயமும் பரபரப்பாக பேசப்பட்டது. அது மட்டுமல்ல, ஓபிஎஸ் ஆதரவாளர் ஐயப்பன் சட்டசபையில் மீண்டும் மீண்டும் முதல்வராக ஸ்டாலின் தான் வரணும், அதுவும் இன்னொன்று சொல்கிறாரு, எம்ஜிஆர் ஆசியுடன் ஜெயலலிதா ஆசியுடன் அவர் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. வெளியில் செய்தியாளர் சந்திப்பில் ஓபிஎஸ் ஆதரவாளர்னா ஐயப்பன் இந்த மாதிரி இப்போ சொல்கிறாருன்னு மக்கள் மனசில் இருக்கிறத அவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு போயிட்டார் அவர். ரெண்டாவது, நீங்கள் ஸ்டாலினை சந்திச்சிங்களே அப்படின்றப்ப 5 விட நல்லாச்சு, சிறப்பாக இருக்குது, அதுக்கு வாழ்த்து சொன்னேன், காலம் மீண்டும் அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த ஐயப்பன் பேசினது, ஓபிஎஸ் முதல்வரை சந்தித்தது, அதுக்கப்புறம் அவர் செய்தியாளர்கிட்ட சொன்னது, பலவிதமான யூகங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. திமுகவில் அவர் சேரப்போகிறார் அப்படின்னு சேர்ந்துட்டா அப்போ அதிமுக உரிமை கோரி போட்ட வழக்குகள் என்ன ஆகும், அது கேள்விக்குறி தான். அப்போ அங்கே இங்கே சேர்ந்துட்டா அதுக்கு நம்ம உரிமை கோர முடியாது. இந்த மாதிரி விவகாரம்லாம் இருக்குல்ல, என்ன தான் முடிவெடுக்க போகிறார் ஓபிஎஸ்? கடைசியாக பொறுமையாக இருங்க அப்படின்ட்டு போயிட்டார் எப்பவும் போல. அது எப்படி பார்க்குறீங்க? அரசியலில் வாழ்விழந்த நிலையில் இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் தனக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கை கிடைக்காதா என்கிற பரிதவிப்பில் இருக்கிறார் என்பது அவருக்கு இந்த 2 நாட்களாக ஏற்பட்டிருக்கிற மனமாற்றத்தில் இருந்து தெரிய வருது. இதுல ஐயப்பன் விவகாரம் என்ன அப்படின்னு கேட்டா, ஐயப்பன் நேரடியாக சட்டப்பேரவையினுடைய நிறைவு கூட்டத்தொடரில், இதுக்கப்புறம் சட்டப்பேரவையை கூட்ட முடியாது, சட்டப்பேரவை நடக்காது, இதுக்கப்புறம் தேர்தல் முடிந்ததற்கு பிறகுதான் சட்டப்பேரவை. நிறைவு கூட்டத்தொடர்ல என்ன சொல்லி சமிக்கை கொடுக்கிறாருன்னா, நான் இவ்வளவு நாள் ஓ பன்னீர்செல்வத்தை நம்பிக்கிட்டு இருந்தேன், இனி நான் உங்களை நம்புறேன், அம்மாவினுடைய ஆசையோடு உங்கள் ஆட்சி தொடரணும்ன்றாரு. எந்த ஜெயலலிதா திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே களம் செலுத்தினாரோ, எந்த ஜெயலலிதா தீய சக்தி என்று கலைஞரை விமர்சித்தாரோ, கலைஞருடைய குடும்பத்தை தகாத வார்த்தைகளில் பேசினாரோ, அந்த ஜெயலலிதாவினுடைய ஆசையோடே இந்த ஆட்சி தொடரணும்னு அதிமுகவை சேர்ந்த ரெட்டல சின்னத்துல தானே சார் வெற்றி பெற்றார் அவரு. கட்சியிலிருந்து நீக்கி இருக்கலாம், அது வேறு. ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு உள்ளாகி இருக்கலாம், அது வேறு. அப்போ இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்ற ஒரு அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாருன்னா அது ஒரு சமிக்ஞை தானே. நான் இவ்வளவு நாள் ஓ பன்னீர்செல்வத்தை நம்பி வீணா போயிட்டேன், தேர்தல் நெருங்குகிறது, நான் இப்போ அதிமுகவை விட்டு வெளியேற்றப்பட்டு நிர்கதியாக நிற்கிறேன், என்னை அரவணைத்துக் கொள்ளுங்கள்ங்கிற செய்தியை முதலமைச்சருக்கு சொல்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ ஓ பன்னீர்செல்வத்தினுடைய பிரச்சனை என்ன? ஓ பன்னீர்செல்வம் என்னவாக இருக்க போகிறார்? அவர் வழக்கம் போல நீங்களே குறிப்பிட்டதை போல காலம் பதில் சொல்லும், நான் விரைவில் சொல்றேங்கிற மாதிரியான செய்திகளை எல்லாம் சொல்லிட்டு போறாரு. அவர் கடைசி வரைக்கும் எதுவுமே சொல்ல மாட்டார். அவர் இதுவரைக்கும் யாருக்குமே எதுவுமே சொல்லாததனுடைய விளைவுதான் மனோஜ் பாண்டியன் வெளியேறியது, வைத்திலிங்கம் வெளியேறியது, இவரால் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட தர்மரிவரிடம் இருந்து பிரிந்து அதிமுகவுக்கு போனது. இப்படி இவர் பேசாமல் இருந்ததனுடைய விளைவால் தான் இவ்வளவு பேரும் வெளியேறி போனாங்க, இவ்வளவு பேரும் இவருக்காக களத்தில் நின்றவர்கள். அப்ப இப்போதும் அதே நிலையை கடைபிடிக்கிறாருன்னா அவருக்கு எந்த விதமான உறுதியான மனநிலையும் இல்லைன்னு தான் பொருள். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த நேரத்துல திமுகவோடு நாம நின்றோம்னா ஏதாவது ஒரு அதிகாரத்தை பெற்றுவிட முடியாதான்னு கருதுறாரு. பாஜக தரப்புல இருந்து ஒருவேளை நமக்கு ஏதாவது ஒரு அழைப்பு வந்தா போய் சேர்ந்துடலாம், அதுல என்ன இருக்கு, எஜமான் கூப்பிட்டா போக வேண்டியது தானே அப்படிங்கிற மனநிலையும் அவருக்குள்ள இன்னமும் இருக்கு. அதனாலதான் வெளிப்படையாக அறிவிக்கலாம். ஐயப்பன் அப்படி இல்லை, வெளிப்படையாக அறிவிக்கிறாரு, நான் எந்த மனநிலையும் இல்லைங்க, திமுக ஆதரவு மனநிலையில தான் இருக்கேன், விரைவில் உங்களை சந்திச்சு சேர்ந்துருவேங்கிற செய்தியா அவர் சொல்றாரு. நாளைக்கு உசிலம்பட்டியில எனக்கு ஒரு சீட்டை உறுதி செய்து கொடுத்துருங்க, நான் வந்துடுறேன்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு.
அதை யாரும் மறுக்கவே முடியாது. ஆனா ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதியாக அறிவிக்காத நிலையிலேயே அப்படியே மௌனமாக கடந்து செல்றார். இன்னொரு விஷயம், இப்படி ஒரு பார்வை ஒப்புமே, ஓ பன்னீர்செல்வம் வர்றதுனால திமுகவுக்கு என்ன நன்மை? திமுக பெரிய அளவுல வாக்கு வங்கிகளை அறுவடை செய்திருமா? தென் மாவட்டத்துல மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற நபராக ஓபிஎஸ் வெளிப்படுறாரா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நயினார் நாகேந்திரனும் அமமுகவினுடைய வேட்பாளர் வாத்துனா ஆனந்தும் சேர்ந்து பெற்ற வாக்குகளை விட குறைவான வாக்குகளைத்தான் இவர் பெற்றிருக்கிறார். அமமுக 2019 தனித்து போட்டி சார். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில போட்டி. நயினார் நாகேந்திரன் எத்தனை ஓட்டுகளை வாங்கினாரு? அப்போ அமமுக எவ்வளவு ஓட்டை வாங்குது? இப்ப இந்த 2 ஓட்டும் பாஜகவும் அமமுகவும் சேர்ந்து இவருக்கு கிடைச்சது இல்ல ராமநாதபுரத்துல. அதுவும் சின்னம் எந்த சின்னம்? உதய சூரியன் சின்னம் கூட இல்ல, ஏனி சின்னம். அதை எதிர்த்து போட்டியிட்டு இவரால 4 லட்சம் வாக்கு கூட வாங்க முடியாத ஒரு நிலைமை இருக்குன்னா இவர் என்ன பெரிய செல்வாக்கு பெற்ற தலைவர்? இன்னொன்று, இவருக்கு சொந்த ஊர்லயே செல்வாக்கு இல்லைன்றதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, தேனியில எங்காவது ஒரு இடத்துல கூட்டம் நடத்தியிருக்காரா பன்னீர்செல்வம்? ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வந்து பன்னீர்செல்வத்தை எங்கேயாவது வரவேற்றிருக்கிறாங்களா? ஒண்ணும் கிடையாது. அப்ப பன்னீர்செல்வம் நிராயுதபாணியாக அரசியல் அனாதையாக நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் திமுகவோடு நாம் நின்றால் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு சின்ன வெளிச்சத்தையாவது பெற முடியுமா? மீண்டும் ஒரு முறை சட்டமன்றத்துக்காவது போகிற வாய்ப்பை தேடிக்கொள்ள முடியுமா என்கிற நிலையில் வந்து நிற்கிறாரே தவிர வேறு எந்த கணக்குகளும் அவருக்குள் இருப்பதாக தெரியவில்லை. வேற என்ன, அண்ணாவினுடைய லட்சிய சுடரை மாநில சுயாட்சியை உயர்த்தணும், அதுக்கு திமுக தான் சரியான கட்சின்ற முடிவா? இல்ல சுயமரியாதை உணர்வோடு தமிழ்நாடு பீடு நடை போடணும்னா இந்த ஆட்சி தொடரணும்ன்ற நோக்கமா? அப்படின்னா என்னைக்கும் நீங்க முடிவு எடுத்திருக்கணுமே. அந்த முடிவெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதனால அவர் தன்னை தக்க வைத்துக் கொள்ள பாக்குறாரு. இப்ப நீங்க ஒரு கேள்வியை கேட்டீங்க, அந்த கேள்விக்கு நான் முதல்ல வந்துடுறேன். கேஸ் எல்லாம் என்னவாகும்? அப்ப ஏற்கனவே வழக்கு தொடுத்திருக்காரு. இந்த வழக்கு என்ன ஆக போகுதுன்னு பன்னீர்செல்வத்துக்கு தெரியாதா? தேர்தல் ஆணையம் எப்படி முடிவெடுக்கும்? நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் எப்படி பெறப்படும்? இது எல்லாமே தெரிஞ்சது தானே. ஏன் ஒரு தரப்பு தீர்ப்பு முதலில் பன்னீர்செல்வத்துக்கு சாதகமாக வந்து அடுத்த தரப்பு தீர்ப்பு பன்னீர்செல்வத்துக்கு எதிராக வந்துச்சு? என்ன காரணம்? எதன் பின்னணியில் வந்தது? இதையெல்லாம் பட்டவர்த்தனமாக பேசுவதற்கு ஓ பன்னீர்செல்வம் தயாராக இருக்கிறாரா என்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் எதன் பொருட்டு வந்ததுன்னு நாம பேச முடியாத செய்திகள் எல்லாம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு தெரியும். நீதித்துறையின் மீது கல்லெறிய முடியாது. நீதித்துறை குறித்து இழுத்து பழித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இதன் பின்னணியில் நடந்தது என்னன்றது ஓ பன்னீர்செல்வத்துக்கு நல்லா தெரியும். அதனால ஓ பன்னீர்செல்வம் இந்த கேஸ் எல்லாம் எதுவுமே செல்லுபடியாகாதுன்னு தெரிஞ்சுதான் சும்மா வெறுமனே வீம்புக்காக பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. இந்த கேஸ்ல ஒரு பெரிய மாற்றம் வரும்னு ஒரு மாற்றமும் வராது. கடைசி வரை எடப்பாடி பழனிசாமி கையில் தான் அதிமுக இருக்கும்ன்றது பன்னீர்செல்வத்துக்கு தெரியும். அதனாலதானே கடைசியா அசோகா ஹோட்டல்ல நடந்த மீட்டிங்ல என்ன பேசினாங்க? என்ன சார் பேசிக்கிட்டாங்க? அதிமுக உரிமை மீட்பு கழகம் உருவாக்கும்னு பேசிக்கிட்டாங்களா இல்லையா? கேஸ் அப்படியே இருந்தா ஏன் உரிமை மீட்பு கழகம்? அது எதுக்கு தேவைப்பட போகுது? அப்ப பேசுனது என்ன? விரைவில் முடிவெடுப்போம். நீங்களா எடுத்துட்டீங்களா? அப்போ ஓ பன்னீர்செல்வத்துக்கு எந்த விதமான மனநிலையும் இல்லை. யாரோ ஒருவர் சொல்வதை கேட்டு எப்போதாவது ஏதாவது ஒன்றை செய்து விடுவார். வழக்கு நடத்துற வக்கீலுக்கு கூட காசு கொடுக்க மாட்டார் சார். அப்புறம் எப்படி சார் இவருக்கு சாதகமாக தீர்ப்பு வரும்? கேஸ் போறது பெருசு இல்லை. மற்றவங்க திமுகவில் சேர்றதோ இல்லை வேற கட்சியில் சேர்றதோங்கிறது ஒரு விஷயம் இல்லை. ஆனால் இவர் வந்து அந்த இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஜெயலலிதா, அவங்க இருந்த இடத்துல இருந்தவர். அவங்க சிறைக்கு போன காலத்தில் முதலமைச்சராக பதவி வகித்தவர். இறந்தப்போ கூட அந்த பதவியை அவர் வகித்தவர் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறம் சசிகலா வந்து தேர்ந்தெடுத்து அப்புறம் இவங்கெல்லாம் வர வரைக்கும் கூட அவர் அந்த பதவியில் இருந்தவர். இவர் போய் எப்படி சேருவார்? அதுதான் தினகரனே ஒரு இடத்துல சுற்றி காட்டினார். மற்றவங்க போகிறது வேற, நானும் ஓபிஎஸ்ஓ போகிறது வந்து எப்படி? அது அதிமுக வேட்டியவே அவர் கட்டுறது இல்லை, பாத்தீங்கல்ல? ஆமாம். அந்த கட்சியிலிருந்து ஓபிஎஸோடு வெளியேற்றப்பட்ட மனோஜ் பாண்டே அதிமுக வேட்டி தான் கடைசி வரைக்கும் கட்டிக்கிட்டு இருந்தார். வைத்திலிங்கம் அதிமுக வேட்டி தான் கடைசி வரைக்கும் கட்டிக்கிட்டு இருந்தாரு. இவர் எப்போதோ அதிமுக வேட்டியை கழட்டி வச்சிட்டார். இவர் கார்ல அதிமுக கொடி இல்லை, பாத்தீங்கல்ல? அவர் ஒரு ரேஞ்ச் ரோவர் கார்ல சுத்திக்கிட்டு இருப்பாரு எப்பவுமே. நான் ஒரு 4.5 ஆண்டு காலமாக அவரை பாக்குறேன். அவர் கார்ல அதிமுக கொடி இல்லை. ஏன் கலட்டினீங்க? அவருக்கு நன்றாக தெரியும் இனிமேல் அதிமுகவில் தனக்கு எந்த பங்கும் இல்லைன்னு. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. அவர் வந்து ஜெயலலிதா மறைந்த போது ஜெயலலிதா இடத்துக்கு வந்தவர். ஜெயலலிதா சிறைக்கு சென்ற போது ஜெயலலிதா ரொம்ப நான் வந்து அங்க வந்தவர் இங்க வந்தவர் எல்லாம் பேசல, நேரடியாகவே விஷயத்துக்கு வர்றேன். பக்தவச்சலம் முதலமைச்சராக இருந்தார் இல்லையா? காமராஜர் முதலமைச்சராக இருந்தார்.
இவர்களெல்லாம் திமுகவுக்கு வந்து சேர்ந்தால் எவ்வளவு பெரிய செய்தி ஆகும். அந்த செய்தி இப்ப இந்த முதலமைச்சர் வந்து சேர்ந்த போதும் ஏற்படணும்ல, முன்னாள் முதலமைச்சர்ல. அந்த வரிசையில் அவருக்கும் ஒரு இடம் உண்டுல சார். நீங்க விருப்பப்பட்டாலும் நான் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படவில்லை என்று சொன்னாலும் நீங்க முதலமைச்சர்களுடைய பட்டியலை போடுகிற போது ஓ பன்னீர்செல்வத்துக்கு அங்க ஒரு இடம் இருக்கு, அப்படித்தானே? ஓ பன்னீர்செல்வம் ஒரு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் தான், ஃபார்மர் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்ல. ஒரு ஃபார்மர் சிஎம் வந்து திமுக சேர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய லேபிள் தான். ஆனா அந்த லேபிளுக்கு உண்டான அங்கீகாரம் ஓபிஎஸ் கிட்ட இருக்காங்கிறது தான் முக்கியம். ஒரு முன்னாள் முதலமைச்சர் ரோட்ல இறங்கி வராரு, கேட்கறதுக்கு ஆள் இல்லையா சார்? இது ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற அவமரியாதை இல்லையா? அதுக்கு யாரு காரணம்? முழுக்க முழுக்க ஓ பன்னீர்செல்வம் தான் காரணம். நீங்க முதலமைச்சராக இருந்து உண்மையிலேயே மக்கள் பணி ஆற்றி இருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்களே. குறைந்தபட்சம் உங்க கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக நீங்கள் பணியாற்றி இருந்தால் உங்க கட்சியில இருக்கிற ஒரு 20% பேர் உங்களை ஏத்துக்கிட்டு இருப்பாங்களே. நீங்க யாருன்னு ஜெயலலிதாவினுடைய மரணத்துக்கு முன்பு தெரியாது சார். தர்ம யுத்தம் நடத்தும் போது நீங்க ஏதோ ஒரு பெரிய இமாலய சாதனையை படைக்கத்தக்க வல்லவர்னு நினைச்சுக்கிட்டு மைத்ரேயன் உட்பட எல்லாரும் உங்க பின்னாடி வந்தாங்க. நத்தம் விஸ்வநாதன்லாம் உங்க பின்னாடி வந்துட்டாரு, KP முனுசாமி எல்லாம் உங்க பின்னாடி வந்துட்டாரு. அதன் பிறகுதான் தெரியுது ஓ பன்னீர்செல்வம் என்பது ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம், இது ஒரு காலி பெருங்காய டப்பான்னு. அதுக்கு அடுத்த தர்ம யுத்தத்துக்கு கிளம்புனாரு, யாராவது வந்தாங்களா? வைத்திலிங்கம் வந்தார், மனோஜ் பாண்டியன் வந்தார், இதை தாண்டி வேற யாராவது வந்தாங்களா? அவங்க கூட நிக்க முடியாம போயிட்டாங்க. இதுதான் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கிற லட்சணம். இதுதான் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அரசியல். இந்த அரசியலை நம்பிக்கிட்டு இவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர், இவர் அங்க வர மாட்டாரு. போடியிலையோ இல்ல கம்பத்துக்குள்ளேயோ ஒரு நகராட்சி பொறுப்பு காலி ஆகுது, திமுக அதை கொடுப்பாங்க, நீங்க போய் பாருங்கன்னு சொன்னா உடனே போய் முதலமைச்சரை பார்ப்பார் சார். அவரு அதிகாரத்தினுடைய ஓரத்திலாவது ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும் என்று கருதுவாரே தவிர, நான் ஒரு முதலமைச்சர் அந்த இடத்துக்கு போக மாட்டேன்ற அந்த சுயமரியாதை உணர்வெல்லாம் கிடையாது. அந்த எண்ணம் எல்லாம் அவருக்கு கிடையாது. அவருக்கு கடைசி வரை அடையாளத்தில் ஒரு அரசியல் அதிகாரம் ஒட்டி இருக்க வேண்டும். அந்த அரசியல் அதிகாரம் என்னவா வேணாலும் இருக்கலாம், மேயரா இருக்கலாம், சேர்மனா இருக்கலாம், கவுன்சிலரா கூட இருக்கலாம். அதை பத்தி எல்லாம் அவர் கவலைப்பட மாட்டார். அதுல ஒட்டிக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுவாரு. அதற்காகத்தான் இவ்வளவு மெனக்கடல்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். பாஜக கைவிட்டதாக முழுமையா நம்பிட்டாரு, அதனாலதான் இந்த பக்கம் வர்றாரு, அப்படிதானே? பாஜக கைவிட்டதாக முழுமையா நம்பிக்கொண்டிருந்தாலும் கூட ஒரு ஓரத்துல அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, பாஜக எப்படியாவது நம்மளை கூட்டுறாதான்னு. இப்ப இந்த முயற்சியை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, பாஜகவுக்கு நான் ஒரு செய்தி சொல்றேன், திமுகவோடு நான் போயிருவேன், கூப்பிடுவீங்களா கூப்பிட மாட்டீங்களா? அந்த செய்தி தான் நேற்றுக்கு செய்தி. ஐயப்பன் அப்படி சொல்லலையே. ஐயப்பன் ரொம்ப தெளிவா பேசுறாரு, இந்த ஆட்சி தொடரணும்ன்றாரு. நீங்க என்ன சொல்லணும்? என்னுடைய கருத்தை தான் ஐயப்பன் வெளிப்படுத்தி இருக்கிறார், என்னுடைய கருத்தும் அதுதான், அப்படித்தானே சொல்லணும். தமிழ்நாட்டு மக்களினுடைய கருத்தை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப உங்களுக்கு அந்த கருத்து இல்லைன்னு தானே அர்த்தம். நீங்க அந்த கருத்திலிருந்து முரண்படுறீங்கன்னு தானே அர்த்தம். பட்டவர்த்தனமாக அறிவிச்சா மாட்டிக்குவாரு. இப்ப என்னன்னா, நான் திமுகவுக்கு போயிடுவேன், என்னை சேர்த்துக்குவீங்களா சேர்த்துக்க மாட்டீங்களா? ஏன்னா அவருக்கு தெரியும் திமுக சுயமரியாதை இயக்கம், திமுக அண்ணாவினுடைய மாநில சுயாட்சி பேசுகிற இயக்கம், திமுக இப்போதும் கொள்கை குறையாமல் தன்னை தகவமைத்துக் கொள்கிற இயக்கம். அந்த கட்சிக்குள்ள போய் நம்மளால செயல்பட முடியாதுன்னு தெரியும். செந்தில் பாலாஜி இங்க இயங்கிடுவாரு, பழனியப்பன் இங்க இயங்கிடுவாரு, தோப்பு வெங்கடாசலம் கூட இங்க இயங்கிடுவாரு. ஓ பன்னீர்செல்வத்தால இங்க இயங்க முடியாதுன்னு ஓ பன்னீர்செல்வத்துக்கு நன்றாக தெரியும். அப்ப தனக்கு எந்த கட்சி சாதகமா இருக்கும், சரியா இருக்கும்னா பாஜக ஆதரவு நிலைப்பாடுதான் சரியாக இருக்கும்னு ஓ பன்னீர்செல்வத்துக்கு நன்றாகவே தெரியும். ஒரு செய்தியை பாஜகவுக்கு சொல்லியிருக்காரு, சொன்ன பிறகும் பாஜக கண்டுக்கல. 24 மணி நேரம் ஆச்சு, இந்நேரம் பாஜக ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கணும்ல, எந்த முயற்சியும் எடுக்கலையே. விஜயகாந்தினுடைய தேமுதிகவுக்கு எடுத்த முயற்சியை கூட ஓ பன்னீர்செல்வத்துக்கு எடுக்கலையே. ஏன் எடுக்கல? இவருக்கு விஜய் பக்கம்லாம் பேசினாங்களா சார்? விஜய் பக்கம்லாம் போயிடுவாரு அப்படின்லாம் பேச்சு நடந்தது. இப்ப கூட விஜய் பக்கம் போறதுக்கு ரெடியா தான் சார் இருக்காரு. விஜய் இவரை சேர்த்துக்கிறதுக்கு ரெடியா இல்லை. இவர் யார் சார்? முதல்ல நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. நீங்க கேட்டீங்க இல்லையா, ஒரு முதலமைச்சராக இருந்தவர் நீங்கல்ல, எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் தான் விஜயகாந்த். இன்னைக்கு விஜயகாந்தும் இல்ல, விஜயகாந்தோடைய கட்சி மட்டும்தான் இருக்கு, அவர் மனைவி மட்டும்தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கே ஒரு களத்துல ஒரு டிமாண்ட் உருவாகுது இல்ல. அந்த டிமாண்ட் ஏன் சார் ஓ பன்னீர்செல்வத்துக்கு உருவாகல? அதிமுகவிலிருந்து ஒரு பிரிவை பிரித்து கொண்டு வந்து தன்னுடைய சொந்த சின்னமாவால் அடையாளம் பெற்று இன்றைக்கு அந்த சின்னமாவோடு கூட ஒட்டும் இல்லாமல் உறவும் இல்லாமல் தினகரன் நிக்கிறாரு. அவருக்கு ஒரு டிமாண்ட் உருவாயிடுச்சு இல்ல. இன்னைக்கு அவர் அழைச்சிட்டு போய் எடப்பாடி பழனிசாமியோட சேர்த்து விட்டாங்கல்ல பாஜக.
ஆனா அதை கூட ஏன் ஓ பன்னீர்செல்வத்துக்கு செய்யல? ஓ பன்னீர்செல்வம் ஒரு இண்டிவிஜுவல் சார். அவருக்கு எந்த விதமான பின்புலமும் இல்ல. அவர் சொன்னா அவர் பையன் ரவீந்திரநாத்தே ஓட்டு போடுவாரான்னு தெரியல பாஜகவுக்கு. அந்த சந்தேகம் வந்துருச்சு. அதனாலதான் இந்த நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இது விஜயினுடைய தரப்புக்கு தெரியாதா? செங்கோட்டையனுக்கு தெரியாதா? செங்கோட்டையன் ஒரு முயற்சி எடுக்கலாம்னா அந்த முயற்சிக்கு உகந்தவரா இவர் இல்ல, நாளைக்கு அங்க இருக்கிற செங்கோட்டையனுக்கு எதிரான குரூப் ஆதவ அர்ஜுன் மாதிரியான ஆட்களோ, புஷி ஆனந்த் மாதிரியான ஆட்களோ போய் தளபதி அவரே சும்மாதான் இருக்காரு, தனியா இருக்காரு, அவரை போய் கூட்டணிக்கு இவர் அழைச்சிட்டு வந்திருக்காரு தளபதி, இது குரூப்ல டூப்பு தளபதின்னு சொல்லிட்டா இவரோட மானம் பறி போயிடுமே. அதனால இவரை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறதுக்கு கூட விஜய் தயாரில்ல. விஜய் தேமுதிகவே எவ்வளவு திறமை பேசி பார்த்திருக்கலாமே சார். அதற்குண்டான வாய்ப்புகள்லாம் இருந்தது, அவங்களையே பேசலையே அவரு. அப்போ விஜய்க்கு அந்த எண்ணமே கிடையாது. கூட்டணி குறித்த புரிதலும் இல்ல, கூட்டணி குறித்த பார்வையும் இல்ல. அப்படி இருந்தாலுமே கூட ஓ பன்னீர்செல்வம் யாருங்கிறத எந்த தரப்பாவது எடுத்துட்டு போனா, செங்கோட்டையன் தரப்பு எடுத்துட்டு போனா ஆதவ அர்ஜுன் போய் தடுத்துருவாரு, ஆதவ அர்ஜுன் தரப்போ புஷியானந்த் தரப்பு எடுத்துட்டு போனா செங்கோட்டையன் போய் தடுத்துருவாரு. அதனால அவருக்கு அங்க போவதற்கான வாய்ப்புகளும் இல்லைன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு நல்ல தீர்க்கமான முடிவு எடுக்க மாட்டாரு, உடனே எடுக்க மாட்டாரு, நம்பிக்கை இல்லை அவர்கிட்ட அப்படின்லாம் சொல்கிறீங்க. அவருடன் இருந்தவர்களும் அந்த குற்றச்சாட்டை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, ஓ பன்னீர்செல்வத்து கூட இருந்தவங்களும். ஆனால் ஜெயலலிதா சிறைக்கு சென்ற போது அந்த பதவியில் இருந்தவர், மீண்டும் அந்த பதவியை ஜெயலலிதாவுக்கு கொடுத்தவர். ஜெயலலிதா பேசும்பொழுது ராமர் வனவாசம் போனார், அப்போ பரதன்கிட்ட ஆட்சி கொடுக்கப்பட்டது, திருப்பி வனவாசம் முடிஞ்சு வந்தப்போ பரதன் திருப்பி கொடுத்தாரு. இது புராணத்தில் இருந்தாலும் உண்மையிலுமே உலக அரசியல் வரலாற்றில் இது போலலாம் நடக்காது. ஆனால் இவர் அந்த பதவியை திருப்பி கொடுத்தவர் இவர் ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு பாராட்டினாங்க ஜெயலலிதா. அந்தளவுக்கு இருந்தவர் தான். இப்போ கால சூழ்நிலை என்னன்னு அவருக்கு இப்படி இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன முடிவு எடுக்கிறார் அப்படிங்கிற கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.